வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவுக்கும் இடையில் திடீரென விசேட பேச்சுவார்த்தை. அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகத்தை படுகொலை செய்த ஒரு ஜனநாயக படுகொலையாளி என துரைராசா ரவிகரன் கண்டனம். மியான்மரில் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய உக்ரைன் போரில் ஈடுபட்ட இலங்கையர்களை மீட்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி ராஜதந்திர மட்ட பணியை நடைமுறைப்படுத்த தீர்மானம். உக்ரைன் போருக்கு இலங்கை இராணுவத்தை அனுப்பிய மற்றொரு தளபதி சிக்கினார். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குபவரை தமது கட்சி எதிர்பார்த்துள்ளதாக பிவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பண்டாரநாயக்க குடும்பத்திற்கு ஏற்பட்ட அரசியல் கதியே ராஜபக்சர்களுக்கும் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ரணில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது ஜனாதிபதிக்கும் நாட்டுக்கும் பாதகமாக அமையும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தொடர்ந்து வலியுறுத்திய போது 113 உறுப்பினர்களின் ஆதரவை கையெழுத்துக்களூடாக உறுதிப்படுத்திக் கொண்டு வாருங்கள் என்று பாராளுமன்றத்தை கலைக்கலாம் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு 113 உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு பசில் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்களின் ரணில் பக்கமே உள்ளனர். அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ரணிலை பொது வேட்பாளராக களமிறக்குவது பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ராஜபக்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளார்கள். பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பண்டாரநாயக்க குடும்பத்திற்கும் ஏற்பட்ட அரசியல் நிலைமை தமக்கும் ஏற்படுமோ என ராஜபக்சர்கள் அச்சமடைகிறார்கள். நாட்டு மக்கள் தம் பக்கம் என்று நினைத்து கொண்டுள்ள பொதுஜன பெரமுனவுக்கு இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தல் தகுந்த பாடத்தை கற்பிக்கும். அவர்களில் வேட்பாளர் யார் என்பதை நாங்களும் எதிர்பார்த்துள்ளோம் என்றார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் திடீர் பொது தேர்தல் நடத்தப்படும் என கடந்த வாரம் பல்வேறு தரப்பினர் வெளியிட்ட அறிக்கையினால் பங்குச்சந்தையில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாராந்த அமைச்சரவை மாநாட்டில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் தனது பதவிக்காலத்தில் நீடிப்பதற்காகவோ அல்லது பொது தேர்தலை நடாத்தவோ அரசியலமைப்பை திருத்தும் திட்டம் ஏதும் ரணிலிடம் இல்லை என்றும் அமைச்சரவை குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடம் நடைபெறும் என ஜனாதிபதி ரணில் தெளிவாக கூறியதாகவும் அதற்காக வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜூன் 15ஆம் தேதிக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என ஊகங்கள் வெளியாகியுள்ளதா என வினவிய போது அந்த ஊகங்களில் எந்த அடிப்படையும் இல்லை எனவும் அவ்வாறான விடயங்கள் தொடர்பில் ரணில் அமைச்சரவைக்கு அறிவிக்கவில்லை எனவும் இது சிறனின் கனவு மட்டுமே என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2024 அக்டோபரில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு உடனடியாகவே ஒரு பொது தேர்தல் நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே பொது தேர்தலை அறிவிப்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என அவர் அமைச்சரவையிடம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எவை வெற்றி பெற்றாலும் பொது தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் அடிப்படையில் 2024 ஜூலை 17ற்கு பின்னர் செப்டம்பர் 17 மற்றும் அக்டோபர் இடையே ஒரு நாளில் வாக்குப்பதிவு நடத்தப்படுவதை இலக்காக கொண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையகம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவுக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தையானது இந்தோனேஷியாவுக்கும் ரணில் விஜயம் மேற்கொண்டிருந்த போது அங்கு சந்திரிகாவை சந்தித்த போதே இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் மட்டத்தில் பேசப்படுகிறது. எனினும் அங்கு பேசப்பட்ட விடயம் குறித்து தகவல்கள் ரகசியமாக பேணப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணிலுடன் மஹிந்த அமரவீர, துமிந்த திசநாயக்க, லசந்த அழகியவண்ண, அனுர யாப்பா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு ஒன்றும் சென்றுள்ளது.
குறித்த நால்வரும் பண்டாரநாயக்க ஆதரவாளர்கள் என்ற வகையில் அண்மை காலம் வரை முக்கிய நபர்களாக இடம் பிடித்திருந்த நிலையில் இவர்களும் மேலதிகமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் நிமல் ராசனவும் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தற்போது தெரியவந்துள்ளது. மேலும் உலக நீர் தினத்தில் பங்கேற்பதற்காக ரணில் விக்ரமசிங்க இந்தோனேஷியாவுக்கு செல்வது தொடர்பில் ஆரம்பம் முதலே அரசியல் அவதானிகள் கவனம் செலுத்தியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போவதாக தெரிவிக்கும் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதிகார பரவலாக்க நோக்குடன் ஜனநாயகத்தை படுகொலை செய்த ஒரு ஜனநாயக படுகொலையாளி என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை இவ்வருடத்திற்குள் முதலில் இடம்பெறும் என அமைச்சரவையில் தெரிவித்துவிட்டு தமிழ் மக்களின் வாக்குகளை அறுவடை செய்வதற்கு தேர்தல் பிரச்சார நோக்குடனேயே ரணில் வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமைச்சரவையில் தேர்தல் தொடர்பில் வெளியிட்ட கருத்து மற்றும் அவரின் வடக்கிற்கான விஜயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ரவிகரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பிற்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க உள்ளதாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டு வைத்தியசாலை கட்டடங்கள் சிலவற்றை திறந்து வைப்பதுடன் மக்களுக்கு காணி உரிமை பத்திரங்களை வழங்க உள்ளதாகவும் அறிய முடிகின்றது. ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போவதாக ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கின்றது. அரசியலமைப்பில் ஜனாதிபதி தேர்தலை பற்றியும் பொது தேர்தலை பற்றியும் மாத்திரமா குறிப்பிடப்படுகின்றது. அதிகால பரவலாக்க நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பற்றி இலங்கையின் அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லையா? இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அறிவாரா? அவர் முதலில் இலங்கையின் அரசியலமைப்பை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு ஜனநாயகத்தை பாதுகாப்பது எவ்வாறு என்பதை பற்றி சிந்திக்கலாம். அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாப்பதனால் முதலில் மாகாண சபை தேர்தலையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் எப்போதோ நடத்தியிருக்க வேண்டும். மாகாண சபைகளதும் உள்ளூராட்சி மன்றங்களினதும் ஆட்சி காலங்கள் முடிவுற்று பல வருடங்கள் கடந்திருக்கின்றன. எனினும் இதுவரை இந்த தேர்தலை நடாத்துவது தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. மிக முக்கியமாக இந்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பன அதிகார பரவலாக்கத்தின் குறியீடுகளாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முழுமையான அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன என்று கூறிவிட முடியாது. எனினும் இந்த மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதன் மூலம் அற்ப சொற்ப அதிகாரங்களை கூட தமிழ் மக்களுக்கு பகிர தயாராக இல்லை என்ற விடயத்தை ஆட்சியாளர்கள் கூறுவதை பார்க்க முடிகின்றது. அத்தோடு இந்த தேர்தல்கள் நடாத்தப்படுவதன் மூலம் நாட்டு மக்கள் தமது ஜனநாயக கடமைகளை ஆற்றுவதற்கும் ஜனநாயக தெரிவை மேற்கொள்வதற்கும் ஆட்சியாளர்கள் இடமளிக்கவில்லை. இது ஒரு ஜனநாயக படுகொலையாகும். இத்தகையதொரு ஜனநாயக படுகொலையாளியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க தற்போது ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போவதாக தெரிவிப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது. இவ்வாறு தன்னை ஒரு ஜனநாயக காப்பாளனாக அறிமுகப்படுத்திக் கொண்டு தமிழ் மக்களின் வாக்குகளை அறுவடை செய்வதற்காகவே ரணில் இவ்வாறு வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என அறிவித்துவிட்டு தேர்தல் பிரச்சார நோக்கிலேயே அவர் இவ்வாறு வடக்கிற்கு புறப்பட்டுள்ளார் என்கின்றார். மியன்மாரின் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட்ட இலங்கையர்களை மீட்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி ராஜதந்திர மட்ட பணியை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளது. இதற்கமைவாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வழிகாட்டலுக்கு அமைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று மியன்மார் மற்றும் ரஷ்யாவிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது. நாட்டின் இளம் தலைமுறையினரையும் ஓய்வு பெற்ற இராணுவத்தினரையும் பாதுகாக்கும் நோக்கின் கீழ் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்து வந்துள்ளது. குறித்த குழுவினர் இலங்கையின் மகாநாயக தேரர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் கையெழுத்திட்டுள்ள ஆவணத்தையும் அந்நாடுகள் கையளிக்க உள்ளனர். இந்த குழுவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜேசி அளவத்துள்ளவல, சுஜித் சஞ்சய் பெரேரா, காவின் ஜெயவர்தன, வசந்தயாப்பா பண்டார உள்ளிட்டோரும் பெயரிடப்பட்டுள்ளனர். ரஷ்யா மற்றும் உக்ரைனில் போர் முனையில் பணியாற்றுவதற்கு இலங்கை இராணுவத்தின் முன்னாள் துருப்புக்களை போலி வாக்குறுதி கொடுத்து அனுப்பி மனித கடத்தல் மோசடி செய்தது தொடர்பாக இலங்கை இராணுவத்தின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த கைது மூலம் இந்த நடவடிக்கை தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. வெளிநாட்டில் முறையான வேலைவாய்ப்புகளை உறுதியளித்து நேர்மையற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களால் இந்த இலங்கை இராணுவத்தினர் கூலிப்படையினராக தவறாக வழிநடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை இராணுவத்தின் இந்த ஓய்வு பெற்ற அதிகாரி ரஷ்யா மற்றும் உக்ரைனில் நடந்து வரும் போருக்கு இலங்கையில் ஆட்சேர்ப்பு செய்தார்கள் என்று விசாரணையில் தெரியவந்தது. கடத்தல் கும்பலை தகர்த்து இலங்கை இராணுவத்தின் முன்னாள் துருப்புக்கள் மேலும் ஏமாற்றப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இலங்கை போலீஸ் கூறுகிறது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான வலையமைப்பை பற்றிய விரிவான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைதுகள் நடத்தவுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஜெனரல் மற்றும் அவரது மனைவி கொழும்பு புறநகர் பகுதியான வத்தளையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இராணுவத்தின் தளபதியின் மனைவி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதுவரை கைது செய்யப்பட்ட மொத்த எண்ணிக்கை இப்போது 9 உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் மேலும் சிலரை கைது செய்ய போலீசார் தேடுகின்றனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் 2 ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல்கள் மற்றும் இலங்கை இராணுவத்தின் சார்ஜன்ட் ஒருவரும் உள்ளடங்குகின்றனர். சந்தேக நபர்கள் 5 வியாழக்கிழமை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதை அடுத்து அவர்களை எதிர்வரும் மே மாதம் 30 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.